ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பிக் பாஸ் ப்ரோமோ வந்துருச்சுங்க. பழைய ப்ரோமோலாம் இல்லைங்க, புதுசாக ஹாட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பிக் பாஸ் அந்த ஹைப் வந்து கொஞ்சம் ஜனங்க கிட்ட ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே நம்ம சேனலையும் கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஆனால் லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அப்டேட்ஸும் போய் ரீச் ஆகும். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் டொப்பமைன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து ஆனால் அடிக்கடி வந்து எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ என்ன நம்ம விஜய் சார் வந்து விஜய் சேதுபதி சார் அப்படியே ஃபயராக அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சுட அந்த ப்ரொமோவை கொடுத்ததை பார்க்கும்போது எல்லாருமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. வந்துருச்சுங்க, இதோ சொல்லி வந்துருச்சு, ஆரம்பிக்க போகுது சண்டே. ஸோ ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வீடு வந்து இதுக்கு தான் இவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்களாப்பா, வீடு இப்படி ஒளிச்சு வச்சுருக்காங்களே. இதுதான் வந்து இந்த சீசனில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 வீடு ஆக போகுது, பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் ஏதோ ஒன்று அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த வாட்டி ஒரு லுக் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் ஒரு லுக்கு லீக் ஆச்சு. ஆனால் வீடோட கான்செப்டோ இல்லை வீடியோ பற்றியோ எங்கேயுமே எந்த வீடியோஸும் லீக் ஆகலை. இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் லீக் ஆகுது. அப்புறம் ப்ரொமோலையும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த வீடு என்ட்ரியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ வந்து கொடுத்த என்ன சொல்கிறது, அவங்க ஒழிச்சு வச்சுருந்த விஷயத்துக்கான ஏதோ ஒரு ஒர்த் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு டிஸ்னி வேர்ல்டு மாதிரி அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது வீடு. கலர்ஃபுல்னு சொல்ல முடியாது, அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கேஜ். இது இந்த வருஷம் கான்செப்ட் கூட பார்த்திங்கன்னா ஏதோ அனிமல்ஸ் வெஸ் ஹியூமன்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, நான் பேர்ட்ஸ் அது மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே பின்னாடி வந்து அவர் உட்காந்து இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பேர்டு 2 விங்ஸ் இருக்க மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி ஃபெதர்ஸ் மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க. மேபி அது கன்ஃபெஷன் ரூமாக இருக்கலாம். ஒரு வேளை வந்து அப்படியே தான் இருந்தால் கூட ஒரு கேஜ் ஃபீல் மாதிரி அது வந்து இருட்டாக சுற்றி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு வீடு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று இருக்கான்னா ஒரே வீடு தான், ஆனால் அதிலே பார்ட்டாக பிடிச்சிருப்பாங்க போல், ஜோனாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூயிஷ் கலரில் இருக்குது, ஒரு சைடு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சைடு அந்த அனிமல்ஸ் அந்த தீம் மாதிரி, வெளில பார்த்தீங்கனாலே ட்ராகன் மாதிரி 2 வச்சுருக்காங்க என்ட்ரியில். அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதாவது தெலுங்கு பிக் பாஸ்லாம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் நாளாக விற்கல 2-3 சீசனில். இந்த வாட்டி ஸ்விம்மிங் பூலுக்கு பதில் என்ன சொல்கிறது, ஸ்விம்மிங் பூலும் இருக்கும் போல். பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஸ்விம்மிங் பூல் விடுங்க, அதை விடவும் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வச்சுருக்காங்க, ஜக்கூசி அப்படின்னு. அதுவும் பெட்ரூமில் வச்சுருக்காங்களா. பெட்ரூமில் ஜக்கூசி வச்சு என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் ஆனால் அதை நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கல. ஏன்னா நடுவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரே ஒரு துணி போட்டு அந்த மாதிரி போது நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்காக இருக்காது. மேபி டாஸ்க் பேஸ்டாக ஏதாவது இருக்கலாம். இல்லைனா வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு மட்டும் அந்த ரூம்னு சொல்லும்போது அந்த லக்ஸுரி அப்படிங்கிற இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு லக்ஸுரி கொடுக்கலாம். இல்லை கேப்டனாக ஆகிறவங்க, வீக்லி கேப்டனாக ஆகிறவங்க அந்த ரூம்க்கான ஏதோ ஒரு அட்வான்டேஜை ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னும் போது. ஸோ லக்ஸுரி பேஸ்ட் நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி பேஸில் தான் இந்த வருஷம் தீம் போக போகுது. ஆனால் அதுக்கு என்ன பேர் வைப்பாங்க, இப்போது தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் வெஸ்ட் டெனன்ஸ் என்னும் போது இவங்களுக்கு ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு லக்ஸுரி இருக்கும், டெனன்ஸ்க்கு இருக்காது, அவங்க படுக்கிற பெட்டு மட்டும்தான் இருக்கும், அது அவுட் ஹவுஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இதுலேயுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெஸ் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒருத்தங்களுக்கு லக்ஸுரியும் ஒருத்தங்களுக்கு நெசசிட்டி மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஜக்கூசி அப்படிங்கிறது பெட்ரூமில் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது ஏதோ ஒன்று ப்ரிவிலேஜ்க்காக அதை வச்சுருக்காங்க, அப்படி ஒன்று எடுத்துக்கலாம். சரிப்பா, கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் என்னாச்சு, இப்போயாச்சும் கன்ஃபார்ம் ஆச்சா அப்படின்னா, நம்ம வீடியோஸ்லாம் அடிக்கடி கன்ஃபார்ம் ஆன கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் போட்டிருக்கோம். ரீசெண்டாக போட்ட வீடியோவில் 100% கன்ஃபார்ம்டுன்னு போட்டு புவியரசு அப்புறம் அஹமத் மீரான் போட்டிருக்கோம். ஆனால் புவியரசு வரலை, அஹமத் மீரான் வராங்க, அதுக்கப்புறம் வினோத் பாபு வராருன்னும் போது இன்னும் அந்த எக்ஸ்பெக்டேஷன், ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டஸ்டன்ஸ்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாங்க. அதில் யார் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் ஒரு சிலர் எதிர்பார்க்காம இன்னும் 2 பேரும் ஆட் ஆயிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படிங்கிறவங்களும் ஆட் ஆயிருக்காங்க. அவங்க யாருன்னு நம்ம போய் பார்த்துடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனது, யூனிக்காக ஃபீல் ஆனது, கண்டிப்பாக இந்த வருஷம் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இருக்காதுப்பா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க என்ன சொல்கிறது கண்டஸ்டன்ஸ்லாம் அப்படின்னும் போது. அதை ப்ரூஃபாக வந்து ஷோவில் நம்ம பார்த்தாலுமே ஆல்ரெடி அந்த பேரை கேட்டாலே அப்பா அதிரடியாக இருக்கும் போலையே அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், லெஸ்பியன் ஒருத்தங்க வராங்க, மாலினி ஜீவரத்னம் அப்படின்னு ஒருத்தங்க வராங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டரும் வராங்கப்பா, அப்சரா அப்படிங்கிறவங்க வராங்க. ஸோ அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்
டிரான்ஸ்ஜெண்டர்னும் போது சைக்கலாஜிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய இருக்குங்க. பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்னு வரும்போதே பாய்ஸ்க்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கேர்ள்ஸ்க்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்னா டிரான்ஸ்ஜெண்டர்னு வரும்போது லெஸ்பியன் வரும்போதும் அவங்களுக்கான அந்த பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து இல்லை அவங்களுக்கான அந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து இல்லை சொசைட்டியில் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க விஷயங்கள் அப்படின்னும் போது இப்படி ஒரு ஷோவில் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னும் போது அது கான்ஃப்ளிக்டை நிறைய ஏற்படுத்தும் அப்படின்னும் போது இதில் ஒருத்தங்களை விட்டாலே அது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகும், கான்ட்ரவர்சி ஆகும். அப்படின்னா ஐ மீன் லெஸ்பியன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மலையாள பிக் பாஸில் லெஸ்பியன் கப்பல்ஸாகவே விட்டாங்க. இங்கே லெஸ்பியன் ஒருத்தங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தங்க. நம்ம டீம் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள். 2 பேர் விடுறது அவங்க ஒன்றா விட்டுருக்காங்க, 2 பேரும் லெஸ்பியன். இவங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரில் ஒருத்தங்க அப்புறம் லெஸ்பியனில் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ கான்ட்ரவர்சி கலப்பணுன்றதுக்காகவே இவங்களாம் செலக்ட் பண்ண மாதிரி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறது, அப்சரான்றவங்க டிரான்ஸ்ஜெண்டரு, அவங்க வந்து மாலினி அவங்க வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், மாலினி ஜீவரத்னம் இவங்க ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்ப்பா கான்ட்ரவர்சி, இவர் உள்ளே வந்தார்னா பூமராக இருப்பாரா இல்லைனா இரிட்டேட் பண்ணுவாரா அப்படிங்கிறத விடவும் கண்டிப்பாக கண்டென்ட் கொடுப்பாரான்னு தெரில, ஆனால் சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவார் நம்ம ஆடியன்ஸ். அவர் கண்டென்ட் கொடுக்குறாரா இல்லையோ, அவர் கொடுக்குற கண்டென்ட்லாம் நம்ம இரிட்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இவர் வரவே வேணான்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவிக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் நாங்கள் கேட்டுருவோமா, நாங்கள் செய்கிறது தான் செய்ய போகிறோம், நீங்கள் எதை செய்ய வேணான்றீங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவரை விட போகிறாங்களா. அப்படி ஒரு யார் பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மெலன் திவாகராங்க. அவர் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் தான் செம்ம என்னது நடிப்பு அரக்கன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்களாமே, அவரே சொல்லிக்கு வராமே. ஸோ எனக்கு தெரியாது அவரை பற்றி. பட் ஆனால் அவர் உள்ளே வரும்போது அவர் என்ன நடிக்க போகிறாரா இல்லைனா பிக் பாஸ்க்குள்ளே அவர் கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாரான்னு தெரில. ஸோ அவரும் உள்ளே வராருங்க, வாட்டர் மெலன் திவாகர் இவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து நிறைய பேர் வராங்க வரல அப்படிங்கிற, ஏன்னா ஜனனி அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க புவியர்ஸ் மாதிரியே. ஸோ வராங்க வரல அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்துட்டு வராங்களாங்க, ஜனனி அவங்களும் வராங்க. ஸோ ஜனனி அவங்க வராங்கங்க. ஸோ ஆடியன்ஸ் அவங்களுக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆடியன்ஸ் ஜனனி ஆர்மி கூட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இது. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி இவர் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர். சேரன் சாருக்கு அப்புறம் டேரக்டர்லாம் யாரும் பெருசாக வரல சினி ஃபீல்ட்லேருந்து டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி 2-3 சீசனில். இப்போ வந்து டேரக்டர்னு சொல்கிற இடத்துல பிரவீன் காந்தி வராரு. இவர் ரக்ஷகன் ஜோடி, ரக்ஷகன் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அந்த படம் சோனியா பாட்டு ரக்ஷகன் அப்படின்னும் போது தெலுங்கு பிக் பாஸில் கிராண்ட் லான்ச்சில் ஆரம்பித்து இன்னுமே நாகார்ஜுன சாரை வந்து ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக போகணுன்னா அந்த பாட்டு கிராண்ட் லான்ச்சில் அந்த பாட்டு போட்டு தான் அவரை வெல்கம் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த பாட்டு வந்தாலும் இவர் ஞாபகம் தான் வரும் அப்படிங்கிற இடத்துல அவர் ஒரு நல்ல என்ன சொல்கிறது, அந்த பாட்டுக்கான அந்த ஹைப் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு ஃபாரெவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி படங்கள் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரவீன் காந்தி, ரக்ஷகன், ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இவர் சினி ஃபீல்ட்லேருந்து வர்றதுனால அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற விஷயமும் அங்கே இருக்கும் அப்படின்னும் போது இது ஒரு விதமான கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இர்ஃபான் ஜைனி இவர் வந்து முகின்ராவ் இருக்கார் இல்லைங்களா, டைட்டில் வின்னர் சீசன் 3 நினைக்கிறேன், வனிதாக்கா சீசன் நினைக்கிறேன். ஸோ அதில் டைட்டில் வின்னர் முகின்ராவ் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கெமி கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க, அவங்களும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அப்புறம் விஜய் சோபனாவா விஜய் பாருவானும் போது விஜய் சோபனாவையும் சொல்கிறாங்க, விஜய் பாருவையும் சொல்கிறாங்க. என்ன கேட்டால் 2 பேரையும் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆங்கர்ஸு, போல்டான என்ன சொல்கிறது இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா விஜய் சோபனா வந்து போன வருஷம் சீசனில் வந்து விஷால்லேருந்து ஜாக்லேருந்து நிறைய பேரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஃபேட்மேன் கூட சேர்ந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ விஷாலை கிழித்தெடுத்த விஜய் சோபனா, ஆங்கர் சோபனா அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல அவங்களோட இன்டர்வியூ ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ரொம்ப போல்டான கொஸ்டின்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி விஜய் பாரு அவங்களும் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இல்லை, அவங்க வெப் சீரிஸும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் நான் பேசியிருப்பேன் இன்னொரு வீடியோவில். ஸோ அவங்களும் வந்து ஆங்கராக இருந்திருக்காங்க. ஸோ ஆங்கர் ப்ளஸ் ஆக்ட்ரஸ் இவங்க ஆங்கர். அப்புறம் வந்து பிக் பாஸோட ரொம்ப கனெக்ட் ஆனவங்க இவங்க. விஜய் சோபனா போன வருஷம் பிக் பாஸோட அப்படி அந்த சுட சுட அந்த இதுலேயே இந்த வருஷம் வராங்க போல இருக்குது. ஸோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்தால் கூட ஓகே, ஆனால் 2 பேரும் வராங்கன்னா 2 பேருமே ஒரே ஃபீல்ட்லேருந்து வராங்க. ஒரே விதமான ஒரு விதமான அந்த போல்ட்னஸ் இருக்கக்கூடியவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன சொல்கிறது கண்டென்ட் கிடைக்குங்க. கண்டென்ட் குயின் இதில் வந்து விஜய் சோபனா ஆக போகிறாங்களா விஜய் பாரு ஆக போகிறாங்களான்னு தெரில. யார் வந்தாலுமே நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விஜய் சோபனா அவங்கள வந்து
அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தாங்க வராங்க. எப்பவுமே பிளைண்டாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வருவாங்க, நம்ம 4-5 பேர் தான் போடுறாங்க அப்படின்னும் போது அவங்களே ஸ்ட்ராங்காக போட்டுடலான்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. பிஹைண்ட் உட்ஸுலேருந்து வர விஜய் சோபனா, விஜய் பாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஜோ மைக்கேல் சாரும் வராருனாங்க. ஆனால் அவங்க வரல. ஆனால் அவர் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்த இடத்துல கன்ஃபார்மாக விஜய் சோபனா அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஸோ இந்த வருஷம் சீசனில் கண்டென்ட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் அது சண்டேயாக இருக்குமா, இது பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, பார்க்குற மாதிரி சீசன் இருக்குமா, இல்லை இரிட்டேட் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் தெரியலங்க. ஆனால் கண்டென்ட்டு கான்ஃப்ளிக்டாக கிடைக்குதோ, கான்ட்ரவர்சியாக கிடைக்குதோ, ஆனால் கண்டென்ட் இருக்கும் போல் அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அப்புறம் டாஸ்க்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும் இந்த விஷயம் டாஸ்க் அப்படின்றாங்க. தெலுங்கு பிக் பாஸ்மே டாஸ்க் வைஸ்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம டஃப் டாஸ்க் தாங்க கொடுக்குறாங்க. ஜஸ்ட் எலிமினேட் பண்ணோனாலும் சாரி, ஜஸ்ட் நாமினேட் பண்ணோனாலும் சரி, கேப்டன்சிக்கும் சரி, எலிமினேஷனில் கூட டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த கேப்டன்சி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தகுதியான உங்களை நீங்கள் வந்து மற்றவங்களை விட பெட்டர்னு எந்த வகையில் காமிச்சிக்கணுன்ற லெவலில் டாஸ்க் வச்சு தான் அந்த கேப்டன்சிக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல. ஸோ இந்த வருஷம் இங்கே தமிழ் பிக் பாஸும் டாஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும் போல் தெரியுது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டென்ட்டு, டாஸ்க்கு, அதுக்கப்புறம் காமெடின்னு சொல்கிற இடத்துல இன்னொருத்தர் வராங்கங்க. எனக்கு காமெடின்னு சொன்னால் ஞாபகம் வருது. இந்த விஷயம் வந்து நம்ம சேனல் தான் மோஸ்ட்லி இப்போ சொல்கிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் இனிமேல் லீக் ஆகிடும், இன்னும் 1 டே தானே இருக்கும், ஓரளவுக்கு லீக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேப்பா அப்படிங்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கிள்ஸ் விக்ரம் அப்படின்னு ஸ்டாண்டப் காமெடியன், யூடியூபர், மாயாவோட ஃப்ரெண்டுங்க. இவரை பற்றி நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க அவரோட வீடியோஸு. அப்படின்னா அவர் வராங்க. ஸோ இது வரைக்கும் இவர் பேர் லீக்கே ஆகலை எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே. அப்படி இப்படி கூட ரூமரில் கூட வரலை. அவரும் கன்ஃபார்மாக வரார் போல இருக்குது. ஸோ மாயாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது, ஆனால் அவர் யூடியூப்பில் பார்க்கும்போது மாயா ஆங்கிளுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. ஒரு நல்ல யூடியூபர், காமெடியன் அப்படி தான் ஃபீல் ஆகணும் போது இவர் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறாருன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக காமெடி இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரெல்லாம் இப்போ நான் ரீசெண்டாக சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்சரா, ஜனனி, பிரவீன் காந்தி, வாட்டர்மெலன் திவாகர், இர்ஃபான் ஜைனி, கெமி, அப்புறம் விஜய் சோபனா அண்ட் விஜய் பாருனே நம்ம வச்சுக்கலாம். 2 பேருமே ஒன்றா வச்சுக்கலாம். என்ன இப்போது காசாக பணமா யார் வராங்களோ பார்க்க போகிறோம், அவ்வளோதான். 2 பேரும் வந்தால் நல்லாவே இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இவங்க, அதுக்கப்புறம் விக்கிள்ஸ் விக்ரம் ஸ்டாண்டப் காமெடியன். ஸோ இவங்க தாங்க இப்போதைக்கு வராங்க. நான் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறுவாங்க. ஸோ போன வருஷம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை இந்த வருஷமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜக்கூசி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜக்கூசி இன்னும் வீடு இன்னும் பாதி தாப்பா காட்டியிருக்காங்க, இன்னும் பாதி காட்டலன்னும் போது வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுமே, இன்னும் ஒரு நாள் தானே வெயிட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ கைஸ்.